இஸ்லாமிய சில கேள்வி பதில்கள் பாகம் 6. ஷைத்தானின் சகோதரர்கள் என குர்ஆனில் கூறுவது யாரை? குர்ஆனில் கூறுவது விரயம் செய்யக்கூடியவர்களை. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அத்தியாயம் 17 வசனம் 27. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இறைவனிடம் செய்த பிரார்த்தனை என்ன? அத்தியாயம் 21 வசனம் 87. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவன் மிக பெரும் பாவம் என குர்ஆனில் கூறுவது எதை? ஷிர்க். அத்தியாயம் 4 வசனம் 116. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. சலாம் கூறப்பட்டால் அதற்கு பதில் கூற வேண்டும் என்று வலியுறுத்தும் குர்ஆன் வசனம் எது? அத்தியாயம் 4 வசனம் 86. வ இதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. செய்த தர்மங்களை சொல்லி காட்டுபவர்களுக்கு குர்ஆன் கூறும் சிறு உபதேசம் என்ன? அத்தியாயம் 2 வசனம் 264. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாசி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். தொழுகைக்கு முன் வுலு செய்வது கட்டாயமா? ஆம், இறைவனின் கட்டளையே. அத்தியாயம் 5 வசனம் 6. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். தொழாதவர்களுக்காக இறைவன் தயார்படுத்தி வைத்திருக்கும் நரகத்தின் பெயர் என்ன? நரகத்தின் பெயர் சக்கர். அத்தியாயம் 74 வசனம் 41 மற்றும் 42 மற்றும் 43. லம் நகு மினல் முஸல்லீன்.